வணக்கம். கன்னியாகுமரியில் கோயில் கொண்டுள்ள பகவதி அன்னையின் வரலாற்றைப் பற்றியும், யோகத்தின் வெளிப்பாடாக அமைந்துள்ள மூக்குத்தி பற்றியும் இந்த காணொளியில் பார்க்கலாம் வாங்க. திருவிதாங்கூர் பகுதியில் வசித்த ஒரு பனையேறும் தொழிலாளிக்கு ஏற்கனவே 3 பெண் குழந்தைகள் பிறந்திருந்தன. 4வதாக பனை தொழிலாளியின் மனைவி கருவுற்றிருந்தார். பனை தொழிலாளிக்கோ ஆண் குழந்தை வேண்டுமென்ற ஆசை. இந்த பிரசவத்திலும் பெண் குழந்தையே பிறந்தது. அதை அவரது மூத்த மகள் தன் தந்தையிடம் வந்து சொன்னாள். ஆண் குழந்தை பிறக்கும் என்று நினைத்தவருக்கு பெருத்த ஏமாற்றம். 5வது முறையாக மனைவி கருவுற்றிருந்தார். இப்போதும் பெண் குழந்தையே பிறந்தது. பனைமரத்தின் உச்சியில் அமர்ந்திருந்த தந்தையிடம் அவரது மூத்த மகள் இந்த விஷயத்தையும் சொன்னாள். அவர் மனதில் அடுத்த முறையும் தன் மகள் இதே மாதிரி வந்து சொன்னால் மரத்தில் இருந்து 2 கைகளையும் எடுத்துவிட்டு கீழே விழுந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தார். இப்போது 6வது முறையும் அந்த தொழிலாளியின் மனைவிக்கு பெண் பிள்ளையே பிறந்தது. இந்த விஷயத்தை அவரது மூத்த மகள் அவரிடம் சொல்ல வந்தபோது அந்த தொழிலாளி மரத்தை விட்டு கீழே இறங்கியிருந்தார். அதனால் உடனடியாக தற்கொலை செய்து கொள்வது இயலாமல் போனது. அடுத்து 2 பெண் குழந்தைகள் பிறந்த போதும் அவரது மூத்த மகள் தன்னுடைய தந்தை மரத்தை விட்டு கீழே இறங்கியதும் தான் சொன்னாள். வாழ்க்கையே வெறுத்து போன தொழிலாளிக்கு அருகில் இருந்த புற்று ஒன்று தென்பட்டது. அதற்குள் கையை நுழைத்தார். புற்றுக்குள் பாம்பு ஏதாவது இருந்து கடித்தால் இறந்து போய்விடலாம் என்பது அவரது எண்ணம். தெய்வம் நினைத்தால்தானே எதுவும் நடக்கும். கையை நுழைத்த தொழிலாளி ஏதோ ஒன்று சுடுவது போன்று உணர்ந்தார். உடனடியாக பதறிக்கொண்டு கையையும் வெளியே எடுத்தார். மறுபடியும் ஒரு யோசனை வந்தது. திரும்பியும் கையை உள்ளே விட்டார். திரும்பியும் சுடுவது போலவே ஏதோ ஒன்று அவர் கையில் தட்டுப்பட்டது. அது என்னவென்று கையோடு எடுக்க கையில் நன்றாக மின்னிய ஒரு கல் தென்பட்டது. என்னவென்று பார்க்க அது ஒரு மாணிக்கக் கல். அதை கொண்டு போய் மன்னனிடம் கொடுத்தார் அந்த பனை தொழிலாளி. அதை பெற்றுக்கொண்ட மன்னன் அவரது குதிரையை அவிழ்த்துவிட்டு அது எவ்வளவு தூரம் ஓடுகிறதோ அவ்வளவு இடத்தையும் அந்த தொழிலாளியின் பெயரிலேயே எழுதி வைக்க சொன்னார். மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினார் அந்த தொழிலாளி. ஆனால் நிலத்தின் சொந்தக்காரர்களுக்கோ ஒரே வருத்தம். அன்று இரவு திருவிதாங்கூர் மன்னனின் கனவில் தோன்றிய ஒரு சிறு பெண், இன்று காலை ஒரு பனை தொழிலாளி உன்னிடம் ஒரு மாணிக்கக் கல் கொண்டு வந்து கொடுத்தாரே, அதில் எனக்கு ஒரு மூக்குத்தி செய்து போடலாமல்லவா என்று கேட்டாள். காலையில் எழுந்ததும் மன்னன் நம்பூதிரிகளை வரவழைத்து பிரசனம் பார்க்க சொன்னார். அப்படி பிரசனம் பார்த்ததில் கனவில் தோன்றிய சிறுமி கன்னியாகுமரி பகவதி அம்மன் என்பது தெரிய வந்தது. மன்னன் உடனடியாக தன்னிடம் இருந்த மாணிக்கக் கல்லில் ஒரு மூக்குத்தியை செய்து அதை தேவிக்கு சமர்ப்பித்தான். அந்த மூக்குத்தியை தான் இன்றளவும் பகவதி அன்னை அணிந்திருக்கிறாள். அந்த மாணிக்கக் கல்லின் ஒளி மடங்கு அதிகமாக இருந்த காரணத்தால் அன்னையின் மூக்குத்தி வெளிச்சத்தை கலங்கரை விளக்கம் என்று நினைத்த கப்பலோட்டிகள் பலரும் விபத்துக்களை சந்திக்க நேர்ந்தது. எனவே ஆலயத்தின் கிழக்கு வாசல் அடைக்கப்பட்டு தெற்கு வாசல் வழியாக சென்று தேவியை தரிசிக்கும் நடைமுறை பழக்கத்திற்கு வந்தது. அம்பாளின் கருணை முகத்தை கண்டால் நம்மால் அவள் சந்நிதியிலிருந்து திரும்பி வர மனமே வராது. விளக்கொளியில் மூக்குத்தி ஜொலிக்க கன்னியாக அன்னையாக எல்லோருக்கும் அருள் புரிந்து வருகிறாள் கன்னியாகுமரி பகவதி அம்மன். அன்னையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கும். அவள் கருணையினால் உலகம் எந்த கொடிய நோயிலிருந்தும் மீண்டு வரும். கோயிலின் முதன்மை தெய்வமான கன்னியாகுமரி தேவி அன்னை சக்தியின் வடிவங்களின் ஒன்றாக நம்பப்படுகிறது. இந்த கோவில் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகும். அதாவது சதியின் சடலம் தரையில் விழுந்த இடங்கள். கன்னியாகுமரியில் சதியின் உடலின் வலது தோள்பட்டை மற்றும் முதுகு தண்டு விழுந்து குண்டலினி சக்தியை உருவாக்கியது என்கிறது புராண கதை. கன்னியாகுமரியில் ஒரு கன்னி பெண்ணால் மட்டுமே கொல்ல முடியும் என்ற வரம் பெற்ற பானாசுரன் என்ற அரக்கனை கொல்ல பார்வதி தேவி சிறு பெண்ணாக உருவெடுத்ததாக நம்பப்படுகிறது. பானாசுரன் ஒரு அரக்கன்.
தேவர்களையும் துறவிகளையும் துன்புறுத்தி பூமியில் அழிவை ஏற்படுத்துவான். அந்த சிறுமி வளர்ந்ததும் சிவபெருமானின் மீது காதல் கொண்டு அவரது சம்மதத்தை நாடி தவமிருந்தாள். சிவபெருமானும் அவளை மணக்க சம்மதித்தார். ஆனால் திருமண நாளில் சிவபெருமான் சுசீந்திரத்தில் இருந்து வரும்போது நாரதர் சேவல் வடிவம் எடுத்து கூவினார். சேவல் சத்தம் கேட்டதும் சிவபெருமான் தான் சுபவேளை தவறிவிட்டதாக எண்ணி திரும்பினார். இப்படி நடந்ததால் பானாசுரனை யாராலும் கொல்ல முடியாது என்பதால் கன்னியாகுமரியை சிவபெருமான் திருமணம் செய்வதை தவிர்க்க நாரதர் இதை செய்தார். கன்னியாகுமரி இயற்கையாகவே கலங்கி சுற்றியிருந்த அனைத்தையும் சிதறடித்தது. பானாசுரன் இதை பற்றி கேள்விப்பட்டு கன்னியாகுமரியை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார். அவர் தனது முன்னேற்றத்தையும் மறுத்தார். பானாசுரன் பலத்தை பயன்படுத்த முடிவு செய்தபோது கடுமையான போருக்கு பிறகு அரக்கனின் தலையை கொன்றாள். இதுதாங்க கன்னியாகுமரி அம்மனின் புராண கதை. இந்த பதிவில் நம்ம வரலாற்று கதையையும் அம்மன் பற்றிய புராண கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக கதைகளுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.